ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 21/2/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஞான வாளில் யோகம்ன்ற கூர்மையும் வேணும். அப்போ தான் இது வேலை செய்யும், வெற்றி அடைவீங்க. நீங்கள் ஞானத்தை கொடுக்கும்போது அது வெற்றி அடையணும்னா அந்த ஞான வாள் அல்லது ஞான அம்பில் யோகம்ங்கிற கூர்மை இருக்கணும். இல்லை, அந்த யோகம்ன்ற கூர்மை அந்த ஆத்ம சகோதரனை நான் எழுப்புகிறேன் அப்படின்ற அந்த உணர்வோடு கொடுக்கணும். அப்போ தான் வெற்றி இருக்க முடியும். இந்த ஞானத்தில் யோக பலம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது மக்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற. ஸோ பார்த்திங்கன்னா, ஸ்ரீரங்கம், திருப்பதி ஒரு வினாடி தானே போகிறாங்க, ஒரு வினாடி தானே பார்க்குறாங்க தரிசனம். ஒரு வினாடியில் மனசு அப்படியே நிறைஞ்சிடுச்சுன்றாங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு வினாடி பார்வை அவங்கள நிரப்பும். அப்போ அந்த பார்வையோடு யோகம் கொடுக்கும் பொழுது, ஞானம் கொடுக்கும்போது, இல்லை அந்த யோக பலத்தோடு ஞானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது அவங்களுக்குள்ள ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்துன்ற. ஸோ அப்போ நம்முடைய லட்சியத்தை சொல்லி தான் பாபா முரளியை ஆரம்பிக்கிறார். யோகம் ரொம்ப முக்கியம். கடவுளுடைய இறை தூதர்கள் நீங்கள் தான். ஸோ தூதர்னா ஏதோ ஒரு செய்தியை கொடுக்கணுமே. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய செய்தி என்ன செய்தியை கொடுக்கணும்? கடவுள் சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் எல்லோரும் உங்களை ஆத்மானு உணருங்கள், தேக உணர்வை சந்நியாசம் பண்ணுங்கள், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள், உங்கள் தலையில் உள்ள பாவச் சுமைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ உலகம் ஃபுல்லாக நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா, ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யுங்க, உடலை மறங்க, அப்போ தான் உங்கள் பாவம் அழியும். ஸோ இப்போ கேட்காட்டினா கூட உலக அழிவின் போது இது அவங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். ஏன்னா உலகம் அழியுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ எல்லா மதத்திலும் சொர்க்கம் நரகம் நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்போ பாவத்தை அழிச்சால்தான் போக முடியும்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கடைசி நேரத்தில் பயங்கர பாவம் எல்லாம் பண்ணிவிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சு, அவங்க புத்திக்கு தெரிஞ்ச பாவமே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கொலை பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்போ என் ஒருவனின் நினைவில் இருந்து நீங்கள், அதாவது ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செஞ்சிங்கன்னா உங்கள் தலையில் இருக்கும் பாவச்சுமை அகற்றப்படும்ன்ற செய்தியை சொல்லுங்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் பாவத்தை கழுவுறதுக்காகத்தான் அவர் மரித்தார்ன்ட்டாங்க. இதில் நம்ம பண்ண வேண்டியது எதுவுமே இல்லையே, இது எப்படி கடவுளுடைய செய்தி ஆகும் இல்லையா? அப்போ நம்ம தான் நம்ம பாவத்தை கழுவணும், இறைவனை நினைச்சு. ஒரு தந்தையின் நினைவில் தான் நாம் தூய்மையாக முடியும். எந்த குழந்தைங்க உள்நோக்கு முகமாக இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த செய்தியை மற்றவருக்கு கொடுக்க முடியும். ஸோ உள்நோக்கு முகமாக இருக்கிறவர்களால் தான் இந்த செய்தியை கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க தான் அந்த உணர்வுபூர்வமாக ஆத்ம உணர்வுலே இருக்கும் பொழுது தான். ஆத்ம உணர்வில் இல்லாதவங்க நமக்கு தெரியும் பேசுறது. நம்மளே ஆத்ம உணர்வில் இல்லைன்னா அவங்க இருக்காங்களா இல்லையான்றதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அவங்க தேக உணர்வில் இருக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய பிரச்சனை, அதுதான் அவங்கள பாவம் செய்ய வைக்கிது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மானு உணர்ந்து தேகன்றதை மறந்து அப்பாவை நினச்சிங்கன்னா உங்கள் பாவமெல்லாம் அழிஞ்சிடும்னு கடவுள் சொல்கிறாரு அப்படிங்கிற செய்தியை உங்களால் சொல்ல முடியும். அதுக்கு தான் உள்நோக்கு முகத்திலே இருங்க. மெயினாக நான் ஆத்மா அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாரு, எந்த மனிதனும், அது தெய்வீக குணம் நிரம்பிய தேவதையாக இருந்தாலும் சரி, அசுர குணம் கொண்ட கலியுக மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனையும் கடவுள்னு சொல்ல முடியாது. இல்லை, பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும் யாருமே கடவுள் கிடையாது. தெய்வீக குணம் உடையவர்கள் தங்க யுகத்தில் இருப்பாங்க, அசுர குணமுடையவர்கள் இரும்பு யுகத்தில் இருப்பாங்க. அதனால தான் பாபா குழந்தைங்களை எழுத சொன்னார். போர்டு வைங்க,
நீங்கள் தெய்வீக குணம் நிரம்பியவர்களா, அசுர குணம் நிரம்பியவர்களா, தங்க யுகத்தை சார்ந்தவர்களா, இரும்பு யுகத்தை சார்ந்தவர்களா அப்படின்னு போர்டு வைக்க சொல்லியிருக்கிறார். ஸோ இது மனிதர்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, நான் ஒரு அரக்கன், என்னத்தான் அரக்கன்னு சொல்லியிருக்கிறாங்கன்றது அவங்களால ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஏணிப்படி சித்திரத்தை வச்சியும் நல்லா புரிய வைக்கலாம். நாம் அவ்வளோ உயர்ந்த நிலையிலிருந்து தாங்க இப்படி தாழ்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு புரிய வைக்கலாம். பாபா சொல்கிறார், குழந்தைங்களுடைய ஞான அம்புகள் இருக்குது பாருங்கள், அது அற்புதமாக இருக்குது. ஆனால் சக்தி இல்லை. நல்ல ஞான அம்பு விடுறீங்க, ஆனால் மொக்கையாக இருக்குது. கூர்மையாக இருந்தால் தானே அம்பு போய் தைக்கும். எப்படி வாளுக்கும் அந்த கூர்மை முக்கியம், அதோடைய பலமே கூர்மை தான். சில கத்தி கூர்மையாக இருக்கும், சிலது இருக்காது. உதாரணத்துக்கு குரு கோபிந்த் சிங் பயன்படுத்திய வாளை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கத்தி. அது அவ்வளோ தூய்மையாக வச்சுருப்பாங்க, அவ்வளோ விலை மதிப்பு வாய்ந்தது அது. ஆனால் சில கத்தி சில வாள்கள் 2 பைசா கூட கிடைக்குதுன்றார். ஸோ 1969க்கு முன்னாடி வந்த முரளி, அப்போல்லாம் 1 பைசா 2 பைசாலாம் இருக்கும், காலனா அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. எந்த வாளுக்கு சக்தி அதிகமாக இருக்குதோ அது கண்டிப்பாக கூர்மையாக இருக்கும் இல்லையா? ஒரே வெட்டில் அப்படி கழுத்து துண்டாக போகுதுன்னா அது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வாளுடைய விலையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் குழந்தைகளாகிய உங்களில் கூட ஒரு சிலருக்கு அளவற்ற ஞானம் இருக்குது, ஆனாலும் யோக பலம் இல்லை. அந்த யோகம்ன்ற கூர்மை இல்லை. ஞானத்தை நல்லா சிந்தனை பண்ணி சொல்கிறீங்க, அந்த யோக பலம் இல்லாததுனால அது போய் தைக்க மாட்டேங்குது. யார் ஏழையாக பந்தனத்தில் சிக்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபாவை நல்லா நினைவு செய்கிறாங்கன்ற. அவங்களுக்கு ஞானம் பெருசாக இருக்காது. இல்லை, ரொம்ப வயசான தாத்தா பாட்டி படிப்பறிவு இல்லாதவங்க அந்த அளவுக்கு ஞானம் பெருசாக இருக்காது. அதில் மெயினாக அப்போல்லாம் சென்டருக்கு போனால் தான் ஞானம் கிடைக்கும். ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வருவாங்க. ஆனால் கடவுள் பேசுகிறார், கடவுளை இப்படி நினைக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு யோக பலம் நல்லா இருக்கும். ஞானம் அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் யோக பலம் ஏழை குழந்தைங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா யோகம் இருந்தால் தானே தம பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆக முடியும். அதுக்கு தான் அர்ஜுனன் மற்றும் ஏகலைவனுடைய உதாரணம் சொல்லப்பட்டிருக்குது. ஏகலைவன் ஒரு காட்டுவாசி. அர்ஜுனனை விட அம்பு விடுறதுல ரொம்ப திறமைசாலியாக ஆகிறான் ஏகலைவன். அவன் ஒரு மலைக்கு அண்ணாண்டு இருந்து இவன் துரோணாச்சாரியர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கொடுக்குற ட்ரைனிங்கை பார்த்தே அவர் கற்றுக்கிட்டார் ஏகலைவன். அர்ஜுனனை விட பயங்கரமானவர் ஆயிடுறார். ஸோ அது துரோணாச்சாரியர் அவன் விரலை கொடுன்றாரு, விரலை கொடுத்துறாரு. அதோடைய அர்த்தம் என்னென்னா அப்படியே அர்ப்பணம் ஆகிறது. அர்ஜுனன் அப்படின்னா பாபா கூட இருக்கிறவங்க. ஏகலைவன் அப்படின்னா அதாவது பாபா கூடனா சென்டரில் இருக்கிறவங்க, மதுபனில் இருக்கிறவங்க. ஏகலைவன் யார் அப்படின்னா வெளியில் இருக்கிறவங்க, பந்தனத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள். இவங்கெல்லாம் அவங்க சென்டரில் இருக்கிறவங்கள விட ரொம்ப புத்திசாலி ஆகிறாங்க, மிகப்பெரிய பதவியும் கன்ஃபார்மாக அடைவாங்க. ஏன்னா இங்கே ஞானமும் யோகமும் எவ்வளவு உங்களுக்குள்ளே நிரப்பிக்கிறீங்கன்றதான் பந்தயம். சென்டரில் இருக்கிறீங்களா வெளியில் இருக்கிறீங்களான்றது பந்தயம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அதை தான் பாபா சொல்கிறார். யாருடைய ஞானத்தில் பலம் இருக்குதோ அவங்க முன்னாடி மற்ற மனிதர்கள் தலை வணங்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பதவி அவங்களுக்கு குறையும். ஸோ அதுதான் விதி. யாராவது ஃபெயில் ஆகிறாங்க,
நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்னா விதி மேலே பழிய போட்டுடுறாங்க. ஆனால் இங்கே விதி கிடையாது, முயற்சியில் அலட்சியமாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? இங்கே ஞானமும் வேண்டும், யோக பலமும் வேண்டும். சக்தி இல்லை அப்படின்னா உங்களை அரகோர ஞானின்னு தான் சொல்ல முடியும். பாபா அதை கிளிப்பில் சொல்கிற மாதிரி சொல்கிறதுன்னுவார், அப்படியே ஒப்பிக்கிறது, பண்டிதர்னு கூட சொல்லுவார். ஸோ சக்தி வேணும், சக்தி இல்லைன்னா அரகோர ஞானி. சில குழந்தைங்களை அதை உணரவும் முடியுது. நிறைய இடங்களில் இப்படி நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்டரில் சிஸ்டர் அவ்வளோ சூப்பராக எடுப்பாங்களாம். கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேச்சு தான்னுவாங்களாம். அது முடிஞ்ச உடனே குணம் வேறு மாதிரி இருக்குமா. அங்கே பேசுனதுக்கும் குணத்துக்கும் சம்மந்தமே இருக்காதான். காரணம் என்ன? யோக பலம் இல்லை. அதனால் ஞானம் தாரணை ஆகலை. ஜஸ்ட்டு உதட்டால் நல்லா சிந்தனை பண்ணி சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி மற்றவர்களையே நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஞானம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்குள்ளே தெரியும் நம்மளுடைய மனசு கணவனை நினச்சிக்கிட்டு இருக்குது, இல்லை வேறு யாரையாவது நினச்சிட்டு இருக்குது. அவங்க அப்போ இந்த மாதிரி கணவன் மேலேயோ அல்லது மற்றவர்கள் மேலேயோ அன்பு அல்லது பற்று வைக்கிறவங்களுக்கு அவங்க ஞானத்தில் ரொம்ப புத்திசாலியாக கூட இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு மனசு அரிக்கும், நாம் சொல்கிற மாதிரி உண்மையில் இல்லை, நம்மளுடைய புத்தி இன்னாரை நினச்சிக்கிட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க அரகர ஞானி தானே. இங்கே நீங்கள் முற்றிலும் சாதாரணமாக, இன்னும் கரெக்டாக சொல்லணும், முழு பிச்சைக்காரனாக இருக்கணுன்ற, எதுவுமே என் இது இல்லைன்ற உணர்வு. வெறும் கையோட ஒரு சினிமா பாட்டு வருமே, வரும்போது என்ன எடுத்துகிட்டு வந்தோம், போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு. ஸோ ஆத்மா வந்துச்சு, ஆத்மா போகணும், வெறும் ஆத்மான்ற உணர்வில் போகணும். நீங்கள் இங்கே எதை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி மனநிலை இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், பார்த்த எதுவும் உங்களுக்குள்ள சின்ன சலனத்தை கூட ஏற்படுத்தக்கூடாது. கலியுகத்தின் எந்த விஷயமும் எந்த நபரும். ஸோ அதுதான் முற்றிலும் சாதாரணமாக, முற்றிலும் பிச்சைக்காரனாக இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு பாபாவை மட்டுமே நேசிக்கிறோம். நம்முடைய அன்பு எல்லாம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் உங்கள் கைகள் காரியம் செய்யட்டும், உங்கள் மனம் அவர் ஒருவரின் நினைவில் மூழ்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் உங்களுடைய புத்தி தொடர்ந்து நான் ஆத்மான்றதை அசை போட்டுகிட்டே இருக்கட்டும். அது ஞாபகம் இருக்கணும் இல்லையா? நான் ஆஃபீஸரோ இந்த பணி வேலை செய்கிறவனோ கிடையாது, நான் ஆத்மா. அது மைண்டில் ஆத்மா. இப்போ எனக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்குது, அதை இந்த உடம்பை வச்சு செய்ய வைக்கிறேன், நான் செய்யலை. அதை புரிஞ்சுக்கணும். செய்விப்பவர் தான் ஆத்மா, செய்பவர் கிடையாது. பாபா சொல்கிறாரு, பாபா கட்டளை இடுறார், என்னை நினைவு செய்யுங்க. பாபா கொடுக்குற ஒரே அன்பு கட்டளை இதுதான், என் நினைவிலே இருங்க. பக்தி மார்க்கத்தில் கூட வேலை செய்யும் பொழுது நிறைய பேர் அவங்களுக்கு பிரியமான தெய்வங்களை நினச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு சிலர் ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஓம் நமோ நாராயணா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்யும் பொழுதே. ஸோ அப்போ உங்களால் பண்ண முடியாதா? பக்தர்களே பண்ணும் பொழுது அவங்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியாமல் போதே ஒரு பாவனையினால் அந்த பேரை உச்சரிக்கிறாங்க அல்லது நினச்சிக்கிட்டே வேலை செய்கிறாங்கன்னா உங்களால் முடியாதா? இத்தனைக்கும் அது வெறும் ஜடச்சிலை தான், விக்கிரகம் தான். அதுக்குள்ளே ஒன்றும் ஆத்மா கிடையாது, உயிரோட்டமான சிலை கிடையாது. லக்ஷ்மி நாராயணனையும் பூஜை பண்ணுறாங்க, அதுவும் ஜட விக்கிரகம்தான். அதனால் அந்த பக்தர்கள்கிட்ட கேளுங்க, இவங்களுடைய ஆத்மா எங்கே போச்சுன்னு கேளுங்க இல்லையா? அந்த ஆத்மா உடம்போடு வாழ்ந்ததோடைய நினைவாக நீங்கள் செலவச்சிட்டீங்க, ஓகே, அவங்க கதைப்படி இறந்துட்டாங்க. அந்த ஆத்மா எங்கே போச்சு? ஆத்மா அழியாததானே, அது எங்கே போச்சுன்னு கேளுங்க. நமக்கு தெரியும்
கண்டிப்பாக இங்கேயே தான் வேறு ஏதோ ஒரு பேரு ரூபத்தில் இருக்கிறாங்க. யோக பலத்தின் மூலமாகத்தான் நாம் மீண்டும் தூய்மையான தேவதைகளாக மாறிட்டு இருக்கிறோம். நமக்கு தெளிவான லட்சியம் இருக்குது. அந்த நாராயணன் ஆகிறது தான் லட்சியம். அப்போ ஒரு செகண்டும் நீங்கள் எழுந்திரிக்கும் போது, உட்காரும்போது, சாப்பிடும்போது, குடிக்கும்போது தேவதை மாதிரி இருக்குதா, இந்த ராயல் தன்மை இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபாவோட பேசிக்கிட்டே இருக்கணும். பாபா நான் இப்போ கரெக்டாக இருக்கிறேன்னா பாபா. குழந்தைங்க அம்மா கிட்ட புது ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுவாங்களே, அம்மா இது நான் நல்லா இருக்கிறேனம்மா, நல்லா இருக்கிறேனம்மான்ட்டு அந்த மாதிரி பாபா கிட்ட பேசிகிட்டே இருங்க. பாபா நீ நினைக்கிற மாதிரி நான் ஆயிட்டேனா பாபா. அடுத்தது பாபா சொல்கிறாரு, இந்த மங்களகரமான சங்கமயுகத்தில் மட்டும்தான் ஞானக்கடல் சிவபாபாவும் ஞான கங்கைகளாகிய குழந்தைகளும் இருக்கிறோம், ஒன்றா சந்திக்கிறோம். வேறு எப்போவுமே இந்த சந்திப்பு நடக்காது. ஸோ அதனால தான் தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு அப்புறம் ஆற்று திருவிழான்ட்டு வைப்பாங்க. அப்போ சுற்றி பத்து நிறைய கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் வரும், உற்சவ மூர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்போ அதோடைய உண்மையான அர்த்தம்னா சில இடங்களில் கடலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ என்னென்னா ஞான நதிகளை ஞான கடலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எல்லாமே இப்போத்தைய விஷயம். ஞானக்கடல் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த உயர்ந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் வரார். இந்த நிராகார பரமபிதா பரமாத்மா தான் ஞானத்தின் கடல். அவருக்கு கண்டிப்பாக உடம்பு தேவை, அப்போ தான் அவரால் பேச முடியும். இருந்தாலும் ஸோ பாபாவுக்கு நம்மை காப்பாற்றக்கூடிய ஞானம் இருக்குது, அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவருக்கு உடம்பு கிடையாது, பிறப்பு சக்கரத்தில் வரல. அப்போ என்ன பண்ணுறது? உலகத்துக்கே இந்த ஞானத்தை தானமாக கொடுத்து சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்துகிற அந்த அப்பா ஒரு உடலை கடன் வாங்க வேண்டி இருக்குது. இதை நினச்சாலே எப்படி இருக்குது இல்லையா? ஒரு விதத்தில் அதை நான் கடனாக எடுக்கிறேன்னு தானே சொல்கிறார். பிரம்மா உடலை கடனாக எடுக்கிறார், இல்லைன்னா அவரால் பேச முடியாது. மற்றபடி தண்ணியோடைய விஷயம்லாம் கிடையாது. தண்ணி கடல்லையோ அல்லது தண்ணி நதியிலேயோ ஞானம் கிடையாது. சங்கமயுகத்தில் தான் இந்த ஞானம் கிடைக்குது, ஞான கடல்கிட்ட இருந்து கிடைக்குது. இதை தவிர எல்லாமே பக்தி தான். பக்தி மார்க்கத்தில் கங்கை நீரை வழிபடுறாங்க. ஆக்சுவலாக ஏதோ ஒரு டிவியில் ரெகுலராகவே காட்டுவாங்க, காலையில் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க கங்கைக்கு. ஸோ அது ஒன்றும் தூய்மையாக்காது, ஒரு தந்தை தான் தூய்மையாக்குபவர். அவர் ஒரே தடவை தான் வரார். எப்போ இந்த பழைய உலகம் மாறணும்னு இருக்குதோ அப்போ தான் வரார். இதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா விசால புத்தி வேணும் இல்லை? எல்லோரும் அப்போ நம்ம இப்போ புத்தியும் வேணும், பயிற்சியும் வேணும். எல்லாத்துக்கும் மேலே கடவுள் வந்திருக்கிறாரு, என் சகோதரனை நான் காப்பாற்றணும். இப்போ ஒரு வீடு பற்றி எரியுதுன்னா வரவங்க போகிறவங்கலாம் தண்ணி ஊற்றுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்தூலமாக நடக்குது தெரியுது. இங்கே சூக்ஷ்மமாக விகாரத்தியில் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு கடவுள் வந்திருக்கிறாருன்னும் பொழுது அது நம்ம புத்தியில் பதியும் பொழுது தான் நாம் மற்றவர்களுக்கு காப்பாற்றுறதுக்கு இந்த ஞானத்தை கொடுப்போம். அதை தான் சொல்கிறார், உங்களுக்கு புத்தி வேணும் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு. இல்லை சொர்க்கம் வரப்போகுது, எல்லா சகோதரரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னா நம்ம பண்ணணும் இல்லை, இந்த ஞானத்தை கொடுக்கணும் இல்லை. அதனால் எப்படியெல்லாம் நாம் சிவபாபா மட்டும்தான் ஞானத்தின் கடல் அப்படிங்கிறத மனிதர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி எழுதுனா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தனிமையில் உட்காந்து இந்த ஞானக்கடலை கடைங்க, சிந்தனை பண்ணுங்கன்ற. என்ன பண்ணால் மக்களை எழுப்ப முடியும்
நீங்கள் தான் சிந்தனை பண்ணணும். பாபாவே நிறைய விஷயம் சொல்கிறார். இது இல்லாமல் இன்னும் இன்னும் அதிகமாக நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள். அதனால தானே அர்ஜுனன் நம்பர் 1 பிரியமான மாணவன் அப்படின்ட்டு துரோணாச்சாரியர் சொல்கிறார். பாபா வரும்பொழுது அவருடைய குழந்தைகள் யாரெல்லாம் பிரம்மகுமாரிகளாக மாறுறாங்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை தாரணை செஞ்சு ஞான கங்கைகளாக மாறுறாங்க. ஒரு ஞான கங்கை இல்லை, பல ஞான கங்கைகள் இருக்கிறீங்க. இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க தான் சத்கதிக்கான வழியை சொல்ல முடியும். மற்றபடி நீங்கள் கங்கை தண்ணியில் குளித்தா தூய்மையாக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது, பரந்தாமத்துக்கும் போக முடியாது. இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கணும். இதுக்கு நீங்கள் உள்நோக்கு முகமுடையவராக ஆகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெரும்பான்மையான விஷயங்கள் இப்போ நம்ம ஜென்ரல் வீடியோ போடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆத்மான்னு அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே யோகா பண்ணிக்கிட்டே இந்த பாபாவுடைய ஞானத்தை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் டச் ஆகும். அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு புரியுறது கூட நீங்கள் உள்நோக்கு முகத்தில் சிந்தனை பண்ணும்பொழுது தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். உடல் இன்னொரு விஷயம், உள்நோக்கு முகன்றது வெறும் ஆத்ம உணர்வில் இருக்கிறது தான் இல்லையா? நான் ஆத்மாவை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறது. அப்போ தேக உணர்வை முற்றிலும் விட்டுட்டு உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஆத்மானா இந்த உடம்புன்ற ரதத்தில் இருந்து இன்னொரு ரதத்தில் இருக்கக்கூடிய என்னோட சகோதர ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறேன், அந்த எண்ணம் வரணும். அதுதான் அங்கே ரதத்திலிருந்து கீதை சொன்னதாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் முயற்சியாளர்களாக இருக்கிறீங்க. அப்பாவை நினைவு செய்தால்தான் உங்களுடைய பாவம் அழியும். பிறகு யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களேன். பாபா நினைவு செஞ்சு உங்கள் பாவம் அழிஞ்சவுடன் யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா கர்மாதீத்த நிலை அடைஞ்சிடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லோருக்கும் செய்தியும் போயிடணும். அப்போ நமக்கு டபுள் வேலை இருக்குது. பாபா நினைக்கிறது மட்டும் வேலை இல்லை, இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுக்குற சேவையும் பண்ணியாகணும். அதான் கர்மயோகான்றது. ஸோ அப்போ நீங்கள் பிறரை பார்த்து செய்தியை கொடுக்கும் பொழுது ஆத்ம உணர்வு பயிற்சி பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். சேவையே பண்ணலன்னா உங்களால் பயிற்சியும் பக்காவாக பண்ண முடியாது. சிவபாபா மட்டும்தான் இந்த செய்தியை கொடுக்கிறார் நமக்கு. ஸோ அவரே உண்மையில் இறை தூதுவர் நபி இயேசுவெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் உண்மையில் என்ன, இறைவனுடைய செய்தியை சொல்லக்கூடிய தூதுவர். அப்போ இறைவனுடைய செய்தியை சொல்லக்கூடிய இறை தூதர் உண்மையில் இறைவன் தான். அவர் சொல்லும்பொழுது தான் தெரியும். மேலே என்ன வாயாக இருக்குது, பேசி அனுப்பிச்சார கடவுள்? யாரையும் அனுப்பலை. அவரே இங்கே பேசுகிறார். தூதுவனாகி அவரே அந்த செய்தியை சொல்கிறார். அந்த செய்தியை நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லோரிடமும் சேர்க்கணும். அது என்ன செய்தி? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அந்த பரமபிதா பரமாத்மாவோடு யோகம் வச்சிங்கன்னா பாபா உங்களுக்கு சத்தியம் பண்ணுறாரு, ஜென்ம ஜென்மாந்திர பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும்ட்டு. ஆத்மான்னு உணர்ந்து ஒரு புள்ளியாகி அப்பாவை நினைக்க உங்கள் பாவங்கள் அழியும்னா கடவுள் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு உங்களுக்கு. இதை கிறிஸ்தவ மதத்தில் உடன்படிக்கை பண்ணினார் கடவுள்னுவாங்க மனிதர்களோட. அது என்னென்னமோ இருக்கும். ஒன்றும் கிடையாது. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இரு, உன் பாவம் எல்லாம் போயிடும். அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பாவம் எல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணு, இப்படி பெரிய சட்டமே போட்டிருப்பாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது. பரமாத்மா நினைவிலே மூழ்கு, தானாக பாவம் போயிடும், தெய்வீக குணம் மலரும். பாபா பிரம்மா வாய் வழியாக இந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் சிவபாபா. இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, பிரம்மா பாபா வாய் தானே பேசிகிட்டு இருக்குது. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிரம்மா பாபா பேசுகிற மாதிரி கவனம் போயிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறார்.
பிரம்மா வாய் வழியாக சிவபாபா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது இந்த ஆத்மா அந்த உடம்பின் வாயை பயன்படுத்தி பேசுதுன்னு பிரித்து உணரணும். நேற்று சொன்னார் இல்லையா, அந்த உடல்லிருந்து உங்களை தனித்து உணருங்கள். இதை ஞானக்கடல் சொல்ல முடியும். அவர்கிட்ட ஞானத்தை எடுக்கிற ஞான கங்கைகள் நீங்கள் சொல்ல முடியும். தண்ணி கங்கை என்ன சொல்ல முடியும்? புரிய வைங்க. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். எல்லையற்ற குழந்தைன்னு ஏன் சொல்கிறாரு? ஆத்மா கிட்ட சொல்கிறார். எத்தனை உடல் எடுத்தாலும் இருக்கிறது ஒரு ஆத்மா தானே, அதனால் எல்லையற்ற குழந்தை, அதாவது ஆத்மா கிட்ட பேசுகிறார். ஆத்மா சம்மந்தப்பட்ட எல்லாமே எல்லையற்றது. ஸோ ஏன் கங்கை தண்ணி எப்படி பேசும் அப்படின்னு கேட்குறாருன்னா, மகாபாரதத்தில் இந்த மாதிரி பீஷ்ம பிதாமகரை வளர்க்குறது கங்கை. ஸோ அது பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. புராண கதைகள் நிறைய கதையில் கங்கை பேசுகிற மாதிரி இருக்கும். சிவனுடைய இன்னொரு மனைவி கங்கைன்னுட்டு பார்வதி சிவன்கிட்ட சண்டை போட்டுட்டு போகிற கதை ஒன்று வரும். முருகனை அந்த ஜோதியாக காப்பாற்றிட்டு வரும்போதும் கங்கை காப்பாற்றிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி தண்ணி கங்கை எப்படி பண்ணோம், இதெல்லாம் ஞான கங்கை பண்ணுற விஷயம். இன்னொன்று அது கதை, அது வேறு விஷயம், விட்டுருங்க. மற்றபடி தண்ணி கங்கை எப்படி பேசும் இந்த ஞானத்தை அப்படின்னு சொல்கிறார். தங்க யுகத்தில் நீங்கள் ரொம்ப 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 பணக்காரராக இருந்தீங்க. ஏன் ரொம்ப பணக்காரர்ன்றாங்க? உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அளவற்ற செல்வம் இருக்கும் எல்லாருக்குமே. இது யோசிச்சு பாருங்களா, அங்கே இருக்கக்கூடிய தாசிக்கு கூட அளவற்ற செல்வம் இருக்கும். ஆனால் அவங்கள விட பணக்காரர்களுக்கு அதிக செல்வம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவ்வளவு செல்வம் இருந்தும் அவன் வேலைக்காரனாக வேலை செய்கிறான் பாருங்கள். காரணம் அவங்களுக்கு தேக உணர்வு இல்லை. இன்றைக்கி அப்படி பண்ண முடியுமா? ஒரு பிரபலமான நடிகர் அவங்க வீட்டில் வேலை செய்கிற எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டார். சொந்த வீடு வந்ததுக்கப்புறம் போய் வேலை செய்வாங்களா? அவங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க. இப்போ சொர்க்கத்தில் எல்லாருக்கும் சொந்தமாக எல்லாமே இருக்கும், ஆனாலும் வேலை செய்வாங்க. அதுதான் ஆத்ம உணர்வு. அந்த நானுங்கிற அகங்காரம், நான் ஏன் இதை பண்ணணும் அப்படிலாம் அவங்களுக்கு தோணலை. நான் இல்லையா, அந்த ஒரு ஜாதியாக இந்த ஜாதியில் பிறக்கிறேன், நான் இந்த வேலையை செய்யணும், அவ்வளோதான். இன்றைக்கி எந்த ஜாதியிலுமே எதுவுமே இல்லை, எல்லாரும் காலி ஆகிட்டாங்க. சொர்க்கத்தில் தான் அளவற்ற செல்வம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து துக்கம் நிரம்பிய ஏழ்மை நிரம்பியவராக ஆயிட்டீங்க. கொரோனா வந்தோடனே எல்லா பிஸ்னஸும் அடிப்பட்டது. இதோ இப்போ ஒரு வெள்ளம் வந்தது பாருங்கள், தூத்துக்குடியில் எல்லா பிஸ்னஸும் அடி வாங்கிச்சுன்றாங்க. யோசிச்சுப்பாங்க, அனைத்தையும் இழந்துட்டோம். தூய்மை இழந்ததுனால அத்தனையும் இழந்துட்டோம். இது எல்லையற்ற விஷயம். இதுவரைக்கும் பக்தி மார்க்கத்தில் அந்த முருகன் பிள்ளையார் இந்த படங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தின் படங்கள். பக்தி மார்க்கத்துடைய விஸ்தாரங்களும் உருவாக்கப்பட வேண்டி இருக்குது நாடகத்தில். வேதங்களை படிக்கிறதுனாலையோ பக்தி பண்ணுறதுனாலையோ என்னை அடைய முடியாது. அது எல்லாமே பக்தி தான். வேதங்களை படிக்கிறது ஞானம்னு நினச்சிக்கிறாங்க. அந்த வேதத்தையே ஞானம் தானே சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் பைபிளை ஞானம்னுவாங்க, முஸ்லீம்கள் குரானை ஞானம்னுவாங்க, இந்துக்கள் கீதையை ஞானம்னுவாங்க. எல்லாமே பக்தி தான். நான் ஒன்றும் உங்களுக்கு வேதங்களை நடத்தலை. நான் அழுக்காக இருக்கிற உங்களுக்கு தூய்மை ஆக்குற ஞானத்தை சொல்லி கொடுக்குறேன். சிம்பிளான ஞானம், ஒரே லைன் தான். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க, அவ்வளோதான். நினைவு பண்ண தூய்மையாகிடுவீங்க. இதோடைய நினைவாக தான் பக்தி மார்க்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா குருமார்கள் சிஷ்யர்கள் காதில் போய் ஊதுவாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இரு, ஓம் சொல்லிக்கிட்டே இருன்னுவாங்க. சொன்னால் தூய்மையாகிடுவாங்களா? அது உண்மையிலே கடவுள் கொடுக்குற ஞானம் அவ்வளோ சின்னதுன்றதுக்காக கடவுள் போய் காதில் சொல்லலை, எல்லாருக்கும் சொல்கிறார். ஆனால் அதை யாரும் கேட்க மாட்டுறாங்க. குருமார்கள்கிட்ட லட்சக்கணக்கில் காசு கொடுத்து ஒன்றுத்துக்கும் உதவாத மந்திரத்தை வாங்கிட்டு வராங்க. இந்த கலியுகத்தில் ஆத்மாவும் அழுக்காக தான் இருக்குது, உடம்பும் அழுக்காக தான் இருக்குது. இப்போ அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா
தூய்மையாகி தூய்மையான தேவதை உடலை எடுப்பீங்க சொர்க்கத்தில். அதுக்கு எதை எடுக்கும்? ஆத்மா போய் எடுக்கும் இந்த உடலை, பழைய உடலை விட்டுட்டு போய். பழைய உடலை விடணும்னா பழைய உடல் மேலே இருக்கக்கூடிய பற்றை விடணும். பழைய உடலின் உறவுகளின் மீதுள்ள பற்றை விடணும். அந்த பற்றையெல்லாம் அறுத்தெறியுங்கள். எல்லாம் சகோதர ஆத்மா, வெறும் புள்ளி தான் தெரியும். வானத்தில் பார்த்தா நட்சத்திரம் தானே தெரியுது. நட்சத்திரத்துக்கு இதுவும் புள்ளி தான், அதுவும் புள்ளி தான், அதுவும் புள்ளி தான். அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் நமக்கு புள்ளி தான் தெரியணும். நீங்கள் என்ன தெரியுமா சொன்னீங்க? அப்பா சிவபாபா, நீங்கள் வந்தீங்கன்னா வேறு யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன். உங்களோட மட்டும்தான் அனைத்து உறவுகளையும் வைப்பேன். இந்த வீணா போன மனிதர்களோடு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எல்லாரையும் மறந்துடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இது என்னது? இது சத்தியம் தானே, வாக்கு தானே கொடுத்துருக்குறீங்க. அதை நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன்றேன். இது திருவரச்செல்வரில் சிவன் ஒரு சிவனடியார்கிட்ட இதை சொல்லுவார். கல்யாணம் பண்ண போகும்போது சொல்லுவார், நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கிற, உன் தலைமுறையே எனக்கு அடிமையாக இருக்கும்ன்ட்டு தடுத்தாட்கொண்டார் அப்படின்வாங்க. ஸோ அவரை அழைச்சிட்டு போவார் சிவன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஞாபகப்படுத்துகிறார், நீ இப்படி சொல்லியிருக்கிறேன்ட்டு. ஸோ அதுக்கு தான் ஞாபகப்படுத்துகிறார். எல்லாத்தையும் விட்டுருவேன்னு சொன்னியே. ஸோ அதனால தான் பாபா கிட்ட கேட்குறது கூட பார்த்து கேட்கணுன்னுவாங்க. ஏன்னா அவர் நீங்கள் கேட்டதை எப்போ நிறைவேற்றுவார்னு தெரியாது. ஐயோ என்ன பாபா இப்படி என்னை கஷ்டப்படுத்துறேன் போது, குழந்தை இதை நீ தான் கேட்ட இந்த ஜென்மத்தில்ன்னுவார். அதே மாதிரி தான் இப்பயும் சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு வருவேன்னு நீ சொல்லியிருக்கிற இல்லையா? நம்ம பக்தியில் பாடியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லௌகிக அம்மா இந்த ஜென்மத்திலே சொல்லுவாங்க, கடவுள் வந்தால் நான் அப்படியே போய்டுவேன். ஆக்சுவலாக இந்த ஞானத்தை கொடுப்போம், அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கடவுள் வந்தார்னா எல்லாத்தையும் விட்டு போயிடுவோன்னுவாங்க. என்ன பண்ணுறது? சத்தியத்தை ஞாபகப்படுத்துகிறார் பாபா. சொல்கிறாரு, இப்போ நான் சொல்வதை மட்டும் கேட்பேன்னு சொன்னீங்கல்ல, நான் சொல்கிறதெல்லாம் என்னது? என்னோடு மட்டும் யோகம் வைங்க, உங்களுடைய பாவம் எல்லாம் அழிஞ்சிடும். பிறகு நீங்கள் புது உலகத்தின் எஜமானர்கள் ஆகிடுவீங்க அப்படிங்கிற. இவ்வளோதான். நேற்று சொன்னார் இல்லையா, மாயைக்கிட்ட இருந்து அடிமையாக இருக்கிறீங்க, அதுலேருந்து விடுபடணும்னா எனக்கு அடிமையாகுங்கன்னார். இப்போ பாபா சொல்கிறாரு, எனக்கு நீ அடிமை ஆகுறதுனால உலகத்துக்கே நான் உன்னை எஜமானராக்குறேன், சும்மா கிடையாது இல்லையா? அடிமைன்றதுனா என்ன அர்த்தம்? சொல்கிறது அப்படியே செய்கிறது. ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் முழு யோகமும் என்னோடு மட்டும் இருக்கணும். எப்போவுமே ஒரு தாய்க்கு கை குழந்தை மேலே கவனம் எப்போவுமே இருக்குமே, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும், நான் படைக்கும் புது உலகத்தின் எஜமானராகிடுவீங்க. இதுதான் உங்களுடைய லட்சியம், நோக்கம். ஆனால் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? ஏன்னா ராஜ்யம் உருவாகுதுன்னா ராஜாவும் தேவை, பிரஜைகளும் தேவை தானே. ராஜாவுக்கு வேலைக்காரன் தாசதாசிகள்லாம் தேவைப்படுவாங்க தானே. ஸோ அவங்கவுங்க என்னென்ன பதவிக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்களோ அந்தளவு தான் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நம்மளுடைய லட்சியம் நாராயணனாகத்தான் இருக்கணும். அப்போ முழுக்க முழுக்க பாபா நினைவிலே இருக்கணும். உலகில் நினைவு, உலகில் கவர்ச்சி, இதிலெல்லாம் புத்தி சிக்கக்கூடாது. பாபா இந்த அனைத்து விஷயங்களையும் நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் யோகத்தில் நன்றாக நிலைச்சி இல்லை, தெய்வீக குணங்களை தாரணை பண்ணலை அப்படின்னா நீங்கள் எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும் இல்லையா? முழுக்க முழுக்க பாபா நினைவிலே இருந்து சொர்க்கத்தில் தேவதைகள் வெளிப்படுத்துகிற அதே தெய்வீக குணத்தை தாரணை பண்ணாதான் நீங்கள் உயர்ந்த பதவி அடைய முடியும். அப்படி இல்லைன்னா எப்படி அடைய முடியும்? அப்போ இந்த கேள்வியை நம்ம கேட்டுட்டு இருக்கணும். ஆசைப்படுறது நாராயணனுக்கு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஏதோ ஒரு தமிழில் சொல்லுவாங்க, பாலுக்கும் ஆசை கூழுக்கும் ஆசையா, மீசிக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைன்னுவாங்க. அந்த மாதிரி நாராயணன் ஆகணுன்றது லட்சியம். ஆனால் லட்சணம் வேலைக்காரன் மாதிரி இருக்கக்கூடாது, தெய்வீக குணங்கள் இருக்கணும் இல்லை, அதை ஞாபகம் வைங்க. ஆனால் உங்களுக்குள்ளே அசுர குணத்தை தோன்ற மாதிரி தான் சுற்றி எல்லாமே நடக்கும்.
அதையும் மீறி நான் தெய்வீக குணத்தை தான் வெளிப்படுத்துவேன் ஞாபகம் வச்சு தெய்வீக குணத்தை வெளிப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் தயாராகிட்டீங்க உயர்ந்த பதவிக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லார் வீட்லேயும். பாபா சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் எந்த நேரமும் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஞானம் உங்கள் புத்தியில் உட்கார மாட்டேங்குது. லவ் யூ பாபா. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? நம்ம என்ன நினைப்போம், சண்டை போடும்போது இந்த ஞானம் அப்ளை பண்ண முடியலையே பாபான்னு. பாபா சொல்கிறார், நீ சண்டை போடுறதுனால தாண்டா இந்த ஞானம் உன் புத்தியிலே உட்காரலன்ற. அதனால தான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏகாந்தமாக போயிட்டு பாபாவை நினைவு பண்ணுங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க அப்படிங்கிறார். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே தனியாக ஒரு ரூமெல்லாம் இருக்கும். அப்படி இல்லைனாலும் மொட்டை மாடி இருக்குது, தோட்டம் இருக்குது, சிட்டிலெல்லாம் இருந்தால் பக்கத்தில் பார்க் எல்லாமே இருக்கும், இல்லை கோயில் இருக்கும். எங்கேயாவது இருந்து இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க யோக பலம் ஞான பலம் அதிகமாகும்போது நீங்கள் சண்டை போட மாட்டீங்க. ஏன்னா 2 கை தட்டினா தானே சத்தம் கேட்கும். ஒருத்தர் மட்டும் கத்திட்டு இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் அமைதியாகிடுங்க, அவங்க அமைதியாகிடுவாங்கன்றார். பாபா சொல்கிறார், கணவன் மனைவி 2 பேருமே பாபா குழந்தையாக இருந்தீங்க அப்படின்னா 2 பேருமே நல்லா முன்னேறி போயிட்டு இருக்கிறீங்களா? பாபா கேட்குறார். 2 பேரும் பாபா குழந்தை ஆகியும் ஞானம் பதியலைன்னா நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்குறீங்க வீண் விஷயத்துலன்னு சொல்கிறார். உங்களுடைய நடத்தை தேவதை மாதிரி இருக்கணும், கோபத்துடைய சின்ன அம்சம் கூட இருக்கக்கூடாதுன்றார். இப்போ எவ்வளவு குழப்பம், எவ்வளோ அசாந்தி இந்த உலகம் முழுவதும். எங்கே பார்த்தாலும் ஏதோ மதத்தின் பேரால், அரசியலின் பேரால் எதையோ ஒரு சாக்கை வச்சு சண்டை நடந்துட்டு இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயும் அதே மாதிரி உறவுகளுக்குள்ள. உங்களில் ஒருத்தர், அதாவது கணவன் மனைவியில் யாரோ ஒருத்தர் இந்த ஞானத்திலையும் யோகத்திலையும் இன்னொருத்தரை விட ரொம்ப புத்திசாலியாக ஆயிட்டீங்க அப்படின்னா தானாகவே இன்னொருத்தரும் பாபாவை நல்லா நினைப்பாங்க. சூப்பரில். ஸோ அப்போ அவங்கள முன்னேற்றத்துக்கு நீங்கள் பக்கவானாலே போட்டி இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் பாபாவுக்கு வந்திருந்தால் போட்டி இருக்கும். கம்முன்னு இருக்கும்போது எந்த நேரமும் மனைவி உட்காந்து அப்படியே முரளி அது இதுன்னு படிச்சுக்கிட்டே இருந்தால் கணவனுக்கு திக்குன்னு இருக்கும். நமக்கு முன்னாடி போயிடுவாங்களா, விடக்கூடாது, போட்டி வந்துடும். ஸோ அப்படி முன்னேற்றுங்கன்ற. ஸோ இது உங்களுக்கு நல்ல பயிற்சி ஆகும். உங்களுடைய புத்தியும் விசால புத்தியாக, எல்லையற்ற புத்தியாக மாறும் பாபா நினைவிலே முழுக. பாபாவுக்கு இந்த சேவைக்காகவோ அல்லது சுய புருஷார்த்தத்துக்காகவோ சின்ன சின்ன படங்களை பயன்படுத்துறது சுத்தமாரும் பிடிக்கலன்ற. எல்லாம் பெருசாக இருக்கணுமா படம், முக்கியமான இடங்களில் வைங்க. இப்போ பேனர்லாம் நிறைய இடத்துல ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் கால்னு நம்பர் இருக்கும். ஸோ நிறைய கம்பெனிகள் விளம்பரம்லாம் போடுவாங்க இல்லையா. ஆனால் நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறோம் சென்டரில். ஆனால் யாருமே அந்த மாதிரி பாபா ஞானத்தை பேனரில் வைக்கவே இல்லை. எதுக்கு கஷ்டப்பட்டு சேவை பண்ணுறாங்கன்னு புரியல. ஆனால் பாபா சொல்கிறார் வைங்க, முக்கியமான இடத்துல, கண்ணில் படுற மாதிரி இடத்துல, பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கிட்டே இருங்க. பாபா குழந்தைங்க எல்லா சேவைக்கும் காசு கொடுக்குறாங்களே, இது கொடுக்காமல போய்டுவாங்க. இதுக்கு ஒன்றும் பெருசாக ஆகாது. மாதத்துக்கு 25,000 அந்த மாதிரி தான் ஆகும். அதுவும் ஒரு ஊருக்கேனா அங்கே இருக்கக்கூடிய எல்லா சென்டரு அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து காசு போட்டாங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டாலே வந்துடும் ஈஸியாக. எப்படி படத்துக்கெல்லாம் போஸ்டர் ஓட்டுறாங்களோ அந்த மாதிரி திரும்புகிற பக்கமெல்லாம் லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறீங்க, கடவுள் வந்துட்டார், உங்களை இப்படி ஆக்க வந்திருக்கிறார். நல்ல நல்ல பெரிய படங்களை உருவாக்குங்கள். அந்த படங்கள் சீக்கிரமாக மழையிலெல்லாம் நனைஞ்சு வீணாகாத மாதிரி படங்களாக இருக்கணும். ஏனி சித்திரமும் நல்லா பெருசாக உருவாக்குங்க. எல்லாருடைய பார்வையும் தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியணும். ஒரு 10-12 பேர் சேர்ந்து தூக்குற மாதிரி பெருசாக பண்ணி வைங்கன்றார். அதேமாரி வரைகிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கான பெயிண்ட் இருக்கட்டும். வெயில் மழையிலலாம் அந்த வெளுத்து போகாமல் கரைஞ்சி போகாமல் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்கன்றார். இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய கிராமம் சைட்லாம் இந்த ஹைவேஸில் போகும்போது வீடுகளில் நிறைய விளம்பரம் இருக்கும். வீடையே அந்த வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. குடிசை வீடு தான். அந்த வீட்டுக்கெலாம் நீங்கள் பெருசாலாம் காசு கொடுக்க தேவை, அவங்க கொஞ்சம் கரைச்சாலே போதுன்றுவாங்க. வாங்கி அழகாக லக்ஷ்மி நாராயணன் படத்தை போட்டு அது மாதிரி நம்ம பண்ணலாம். ஸ்டெப்பு எடுக்கணும்.
அதான் பாபா சொல்கிறார், பார்வையில் படுற மாதிரி இது வச்சுக்கிட்டே இருக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திருப்பாங்க. ஆமாம், இது என்ன இது எங்கே பார்த்தாலும் இந்த ஃபோட்டோ இருக்குது, இது என்னன்னு முதல்ல யோசிப்பாங்க. முக்கியமான இடங்களில் போடுங்க. அதே மாதிரி எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2-3 படம், முக்கியமான படத்தை வச்சு புரிய வைக்கலாம். கண்காட்சியில் நம்ம ஒரு ஸ்டால் புக் பண்ணிக்கலாம். அது நிறைய நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த சக்கரம் படத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக உருவாக்குங்கன்றார். அந்த சக்கரை படத்தை தூக்குறதுக்கே 8-10 பேர் வேணும், அவ்வளோ பெருசு உருவாக்குங்கன்றார். பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சக்கரம். அதனால தானே விஷ்ணு கையில் சக்கரத்தை கொடுக்குறாங்க. ஸோ சக்கரத்தை உருவாக்குங்க. அதுதான் ஈஸியாகவும் புரியும். மரம்லாம் கூட அந்தளவுக்கு ஈஸியாக புரியாது. அப்போ அந்த சக்கரத்தை இருந்து பார்த்தாலே எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். நம்ம 4 யுகத்தை கூட போட தேவையில்ல. சொர்க்கம் நரகம்னு 2ஆக பிரித்து கூட போடலாம். தங்க யுகத்தில் நிறைய தர்மங்கள் கிடையாது, பிறகுதான் வருது மற்ற மதங்கள் எல்லாம். துவாபரகத்தில் இருந்து சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப கம்மி, 9 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி சொர்க்கத்தின் இறுதியில் 33 கோடி, இப்போ 1000 கோடி கிட்ட வருது. நீங்கள் புரிய வைங்க, இப்போ நாம் இருக்கிறது சொர்க்கத்திலையா நரகத்திலையான்ட்டு. யார் வந்தாலும் புரிய வச்சுக்கிட்டே இருங்க. பெரிய பெரிய படத்தை உருவாக்குங்க. பாருங்க, பாண்டவர்களுக்கு எவ்வளோ பெரிய பெரிய சிலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்களும் பாண்டவர்கள் தானே. ஸோ பாண்டவர்களுக்கு சிலை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பாண்டவர்களாகிய நீங்கள் இந்த ஞானத்திற்கு பெரிய பெரிய ஃபோட்டோ உருவாக்குங்க. சிவபாபா இந்த சங்கம யுகத்தில் தான் இதை புரிய வைக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் தங்க யுகத்துடைய முதல் இளவரசன். இதை புரிய வைக்கிறதன் மூலமாக உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஸோ இது சூப்பர். இதை புரிய வைக்கிறதுனாலேயே நம்ம ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. நம்ம ராஜ்யத்துக்கு நாம் மக்களை சேர்த்துட்டு இருக்கிறோம். வாங்க, எங்கள் ராஜ்யத்துக்கு வாங்க. சிலர் படிச்சுட்டு இருக்கும்போதே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸ்கூலில் ஒருத்தருக்கு படிப்பே வரலன்னா விட்டுட்டு போயிடுவாங்கள்ல, அதே மாதிரி இங்கே கூட நிறைய பேர் இந்த படிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்களா? விட்டுட்டு போனால் வருவாங்களா அப்படின்னா பாபா சொல்கிறாரு, நான் உலகத்துக்கே எஜமானன், என்னிடமிருந்து 2 வார்த்தை கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. விட்டுட்டு போனாலும் வந்துடுவாங்க. ஆனால் வேலைக்காரன் பதவி, பட் கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ எவ்வளோ பெரிய, அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக 2500 வருடம் வேதத்திலே மூழ்கினாலும் சொர்க்கத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. ஆனால் கடவுளுடைய ஞானத்தை 2 வார்த்தை ஒரே ஒரு நிமிஷம் கேட்டாலும் வந்துடுவாங்கன்றார். இப்போ எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் நாம். இன்னும் போக போக நிறைய பேர் இந்த ஞானத்தை கேட்பாங்க. முழு ராஜ்யமும் முந்தைய கல்பம் மாதிரியே இப்போ ஸ்தாபனை செய்யப்படுது. குழந்தைங்க புரிஞ்சுக்கிறீங்க, இதே ராஜ்யத்தை பல முறை நாம் வென்றிருக்கிறோம், பல முறை இழந்தும் இருக்கிறோம். ஆரம்பத்தில் வைரம் மாதிரி இருந்தீங்க சத்தியுகத்தில், இப்போ ஒன்றுத்துக்கும் உதவாத சோழி மாதிரி ஆகிட்டீங்க. பாரதமே வைரமாக இருந்தது, இப்போ என்ன ஆச்சு அதுக்கு யோசிச்சு பாருங்களாம். பாரதத்திலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்களாம் கோஹினூர் வைரத்தை. அது இங்கிலாந்து ராணியோடைய கிரீடத்தில் இருக்குது, அது திருப்பித்தாங்கன்னு கேட்குறாங்க. எப்படி பாரதமே வைரம் மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி எங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு போனதை திருப்பி கொடுங்கன்னு கேட்குற நிலைமைக்கு வந்துடுச்சு பாரதம். மீண்டும் அதே பொன்னுலக பாரதம் வரப்போகுது. ஸோ அதற்கு உங்களை தயார்படுத்தக்கூடிய யுகம்தான் இந்த மங்களகரமான சங்கம யுகம். அங்கே உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்கள் இருப்பாங்க சொர்க்கத்தில். இங்கே
எல்லாருமே கீழானவர்கள், துச்ச புத்தி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் கௌரவர்கள் எல்லாருடைய பேரும் தூன்னு ஆரம்பிக்கும். துரியோதனன், துச்சாதனன், இந்த மாதிரி. இது எல்லாமே கலியுகத்து மக்களை குறிக்கிறது. யார் பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தார்களோ அவர்களே இப்போ பூஜாரி ஆகிட்டாங்க. 84 பிறவி எடுத்திருக்கிறாங்க. யாருடைய அவங்களுடைய அந்த 84 பிறவி எடுத்தாங்க இல்லையா தேவதைகள், அவங்க எடுத்த அந்த உடலெல்லாம் அழிஞ்சிடுச்சு. ஆத்மாவோ தம பிரதானம் ஆயிடுச்சு. பல உடலில் போயிட்டு வந்து ஆத்மா இப்போ தம பிரதானம் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது யாரும் அவங்கள பூஜை பண்ணலை. பூஜிக்க தகுந்தவர்கள் தான், ஆனால் யாரும் அவங்கள பூஜை பண்ணலை. ஏன்னா அங்கே பக்தி கிடையாது, உயிரோட்டமாக அங்கே இருந்தாங்க. அவங்க பூஜிக்க தகுந்த குணத்தை இழந்து பூஜாரி ஆன பிறகு தான் அவங்க ஜடச்சிலைக்கு பூஜை பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அதை பண்ணுறது யார்? நம்மளே தான் பண்ணுறோம். பூஜாரியாகி நமக்கு நாமே பூஜை பண்ணிக்கிறோம். இப்போ சிவபாபாவை உயிரோட்டமாக நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த லைன் ரொம்ப சூப்பரான லைன். ஸோ இதை வச்சே ஒரு ஜென்ரல் வீடியோ போட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் கல்லை கும்பிடுறீங்க, நாங்கள் உயிரோட்டமான தேவனை கும்பிடுறோம் அப்படின்வாங்க. இயேசுவன் தானே செத்து போயிட்டார். அவங்களுக்கு தெரியல அது சிவபாபாவை குறிக்கிற வார்த்தை உயிரோட்டமானவர்ன்ட்டு. ஸோ அப்போ உயிரோட்டமானவராகவே இருந்தாலும் சிவபக்தர்கள் உயிரோட்டமாக சிவனை நினைக்கல, சிவலிங்கத்தை தான் நினைக்கிறாங்க. இப்போ உயிரோட்டமாக செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நாம் மட்டும்தான் நினைக்கிறோம். இப்போ மட்டும்தான் நினைக்கிறோம். இதுதான் அங்கே பைபிள் குரானில் அப்படி வந்துடுச்சு, விக்கிரகத்தை வைக்கக்கூடாது. அப்போ விக்கிரகத்தை வழிபடுறவங்க பக்தி மார்க்கத்தை சார்ந்தார்கள். ஸோ பக்தி மார்க்கத்திலேருந்து விடுபட்டு இறைவனை நினைக்கிறோன்றது தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கோயிலோட அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் சிவனை உயிரோட்டமாக நினைக்கிறீங்க, வழிபடலை நினைக்கிறீங்க. இதனால் நீங்கள் பூஜிக்க தகுந்தவர்களாக சொர்க்கத்தில் ஆகுறீங்க. அதற்கு பிறகு எப்போ பூஜாரி ஆகுறீங்களோ அப்போ இந்த சிவனுடைய ஜட சிலையை லிங்கமாக செய்து பூஜை செய்கிறீங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். பாபா இப்போ உயிரோட்டமாக உங்கள் முன்னாடி இருக்கிறார். பிறகு அவருடைய கல் சிலையை செய்து லிங்கமாக பூஜை பண்ணுவீங்க. ராவண ராஜ்யத்தில் தான் பக்தி தொடங்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ராவணன் சிவபக்தன்ட்டாங்க. ராவண ராஜ்யத்தில் பக்தி தொடங்குது, அதனால் ராவணன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தீவிர சிவபக்தன் அப்படி சொல்லிட்டாங்க. ஒரே ஆத்மா தான், ஆனால் வெவ்வேறு உடல் எடுத்து வெவ்வேறு நடிப்பை நடிச்சிருச்சு. பூஜிக்க தகுந்த நாராயணனாக இருந்த அதே ஆத்மா தான் கடைசியில் பூஜாரியாக மாறுது, விக்ரமாதித்தனா. நம்மளும் அப்படி தான். எப்போ நாம் விழ ஆரம்பிக்கிறோமோ விகாரத்தில், அப்போ தான் பக்தி தொடங்குது. வழிக்கு விழுந்த உடனே டபக்குன்னு என்ன பண்ணுவோம், எதையாவது பிடிக்க ட்ரை பண்ணுவோம்ல, அப்படி பிடிச்சது தான் கடவுளை. தானாக ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ அது வரைக்கும் கடவுளே நினைக்காதவங்க விழுந்த உடனே டபக்குன்னு போய் கடவுளை பிடிக்கிறோம். பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து பகலை ஆரம்பிக்கிறார். ஞான சூரியன் இல்லையா அவர் ஞான ஒளி பட்டவுடன் நம்மளுடைய வாழ்க்கையில் விடியல் வருது. அதுதான் சொர்க்கம் வருது. நம்மை பொறுத்த வரைக்கும் இதுவே அதிகாலை தான், அமிர்த வேலை தான், சங்கமயுகமே. இந்த பிராமணர்கள் தான் பிறகு தேவதைகள் ஆகிறாங்க. இப்போவே உங்களை தேவதைகள்னு சொல்ல முடியாது, தேவதைகளாக ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்போயே தேவதைன்னு புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணாமல் இருந்துடக்கூடாது. ஏன் தேவதைன்னு உங்களை புரிஞ்சிக்காதீங்கன்னு நம்ம அம்மா கூட சொல்லியிருப்பாங்க. ஏன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அலட்சியமாக இருந்துடக்கூடாது, முயற்சி பண்ணணும். தேவதைகள் கவலைப்பட தேவை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னா, தேவதைகள் கவலைப்பட தேவை. தானாகவே தெய்வீக குணம் இருக்கும், அதை வெளிப்படுத்துவாங்க. நம்மளும் குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சம் தெய்வீக குணம் இருந்துச்சு, எங்கே போச்சு? அது அலட்சியமாக இருந்ததுனால காணாமல் போயிடுச்சு. சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து கோபப்படுறது தான் ரைட்டு பிள்ளை இருக்குது, பொறாமப்படுறது தான் ரைட்டு பிள்ளை இருக்குது, விகாரம் தான் ரைட்டு பிள்ளை இருக்குன்னு கெட்டு போயிட்டோம்.
அதுக்காக தான் இன்னும் நீங்கள் தேவதை ஆகலை, பின்னாடியே ராவணன் இருக்கிறவங்கள பிடிச்சி இழுக்கிறதுக்குன்னு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பிராமணன் நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். பிரம்மா தங்க யுகத்தில் கிடையாது, இங்கே தபஸ்யா பண்ணிட்டு இருக்கிறார். அவரும் மனிதன்தான், கலியுக மனிதன். இப்போ சங்கமயுகத்துக்கு வந்திருக்கிறார். சிவபாபாவுக்கு சிவன்ற ஒரு பேரு தான். பிரம்மா உடலில் இருக்கலாம், ஆனாலும் அவருடைய பேர் சிவன் தான். அவருக்கு உடலே கிடையாது, அதனால் அவருக்கு ஒரே பேர் தான். உடல் எடுத்தால் தான் ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற பேர் மாறும். சிவபாபாவுக்கு உடலே இல்லை, அதனால் அவருக்கு ஒரே பேர் தான். ஆனால் எல்லா மதத்துலேயும் பார்த்திங்கன்னா அவருக்கு 1000 பேர், 1,00,000 பேர், கோடி பேருன்னு ரொம்ப பெருமையாக பேசிக்குவாங்க. எல்லா மதத்துலேயுமே சொல்லுவாங்க. சிவனுக்கு எத்தனை பேர்கள் தெரியுமான்னு இந்து மதத்துலேயும் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு எத்தனை பேர் தெரியுமான்ட்டு பைபிள்லேயும் போட்டிருக்கோம், குரான்லேயும் போட்டிருக்கோம். எவ்வளோ பெரிய தப்பு பாருங்க. அவருக்கு ஒரே பேர் தான், அவருக்கு வேறு எந்த பேரும் கிடையாது. இந்த பிரம்மா உடலில் மட்டுமே அவர் வருகிறார் ஞானத்தை சொல்ல. அவர் ஞான கடல், பிரம்மா உடல் மூலமாக அந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த படங்களை, ஞானத்தை புரிய வைக்கக்கூடிய இந்த விளக்க படங்களை ரொம்ப புரிதலோடு உருவாக்கணும். எப்படி பண்ணால் அதை ஈஸியாக புரிய வைக்கலாம், அப்படி உருவாக்கணும். நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அந்த படங்களுடைய மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக அதில் எழுதக்கூடிய வார்த்தைகள் அப்படி டக்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி எழுதணும் இல்லையா? இன்னும் ஈஸியாக எப்படி புரிய வைக்கலாம், இவ்வளோ விஷயங்கள் தேவையா, அதை ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்றாரில்ல, படத்துலையுமே நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தால் எப்படி புரியும்? யோசிங்க. பதித்த பாவனர் தண்ணீர் கடலா, தண்ணீர் நதியா, அல்லது ஞானக்கடலும் ஞான கங்கைகளுமா, அதாவது பிரம்மகுமாரிகளுமா? ஞானக்கடலிலிருந்து வெளிப்பட்ட ஞான கங்கைகளாகிய நீங்களா அப்படின்னு கேள்வி கேளுங்க. ஏன்னா பாபா ஞானத்தை ஞான கங்கைகளாகிய உங்ககிட்ட, குமாரிகள் கிட்ட தான் கொடுக்கிறார். யார் பிரம்மா மூலமாக பிராமணர்கள் ஆகிறாங்களோ அவங்க மட்டும்தான் தேவதை ஆக முடியும். அதனால்தான் பிராமணர்கள் உயர்ந்த வர்ணம்னு சொல்கிறது, உயர்ந்த ஜாதி கிடையாது. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பிராமணன் உயர்ந்த வர்ணம், பிராமணன் தேவதை, சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன். ஸோ அந்த உயர்ந்த பிராமணன் நாம தான், தேவதையை விட உயர்ந்தவன். அதனால தான் உச்சி குடுமி, உச்சி தேவதை, அதுக்கும் மேலே இந்த பிராமணன். கோயிலில் மேலே கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களே, அது யார்? பிராமண ஆத்மாக்கள். நம்ம தான் ஆத்ம உணர்வில் இருக்கிறத தான் அங்கே கலசமாக காட்டுறாங்க, அதுக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. நாம் விராட ரூபத்துடைய படம் கூட பெருசாக உருவாக்கணும், ஏன்னா அது கூட முக்கியமான படம் இல்லையா? அது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மகாவிஷ்ணுவோடைய தலையிலிருந்து பிராமணர்கள் வந்தாங்க, நெஞ்சிலிருந்து சத்திரியர்கள் வந்தாங்க அப்படி சொல்லுவோம். ஆனால் ஒரிஜினல் அப்படி கிடையாது. தலையிலிருந்து தேவதைகள் வந்தாங்க, நெஞ்சிலிருந்து சத்திரியர் வந்தாங்க, வயிற்றுலேருந்து வைஷ்யர் வந்தாங்க, காலிலிருந்து சூத்திரர்கள் வந்தாங்கன்னு இருக்கும். பிராமணர்களே அதில் காட்டலை. ஆனால் எப்படியோ இவங்க பிராமணர்கள் தலையிலிருந்துன்னு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் வேதத்தில் தலையிலேருந்து தேவதைன்னு தான் இருக்கும், பிராமணரை காட்டலைன்னு தான் பாபா சொல்லுவார். ஏன்னா அது குடுமி, விஷ்ணுவுக்கு குடுமி காட்டினா நல்லா இருக்காது இல்லை? அதனால் உச்சி குடுமி பிராமணர்களையும் மறைச்சிட்டாங்க, அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்த சிவபாபாவையும் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற. ஸோ அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பாபா குழந்தைங்க உருவாக்கின படம், பெரிய விஷ்ணு இருக்கும், விஷ்ணு முகம் ஃபுல்லாக குட்டி 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 தேவதை முகம் இருக்கும், நெஞ்சு சைடு ஃபுல்லாக குட்டி 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 சத்திரியர்களுடைய முகம் இருக்கும், வயிறு ஃபுல்லாக சின்ன சின்னதாக வைஷ்யர்களுடைய முகம், காலு ஃபுல்லாக சத்திரியர்களுடைய முகம் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இதோடைய அர்த்தம்னா தலையிலேருந்து இவங்க வந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரே ஆத்மா உயர்ந்த நிலை
இருக்கும்போது மேலே உச்சி குடிமையாக பிராமணனாக இருக்குது. சக்தி இறங்கும்போது அது கொஞ்சம் தேவதை ஆகுது. இன்னும் சக்தி இறங்கும்போது நெஞ்சு பகுதி காட்டுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது? சத்திரியன் ஆகுது. இன்னும் சக்தியை குறையும் போது வைசியனாகும். இன்னும் சக்தி குறையும் போது கலியுக சூத்திரனாகவும் மாறுதுன்னு அர்த்தம்னு புரிய வைக்கணும். ஸோ அப்போ தேவதை ஆத்மானா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அட்டாடா, இது யாருமே நமக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுக்கலையேன்ட்டு நாம் புரிய வைக்கணும். அதனால தான் பாபா சொல்கிறார், இது அற்புதமான படம், முக்கியமான படம் அப்படின்னு. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பார்வையை தூய்மையாக்குங்கள், உங்களுடைய புத்தியை தூய்மையாக்குங்கள். சிலருடைய பார்வை கிரிமினலாக இருக்குது, காமம் இருக்குது அவங்க பார்வையில். அவங்களால இந்த ஞானத்தை தொடர முடியாதுன்னு பாபா புரிஞ்சுக்கிறார் என்றார். இல்லை, சென்டரில் சிஸ்டரையே காமமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறார். ஸோ அதனால தான் 7 நாள் ஃபில்டர், 7 நாள் கோர்ஸ் எடுத்து அதில் உண்மையிலே அவங்க பாவனையாக இருக்கிறாங்களா இருந்தால் தான் அவங்கள இந்த ஞானத்தை எடுக்கவே அனுமதிப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம் திரிகாலதர்சி ஆகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. 3 கால ஞானத்தை உணர்ந்தவர்களாக நாம் மாறிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கிறீங்க, பாபாவுக்கே விவாகரத்து கொடுக்குறீங்க, டைவர்ஸ் பண்ணிடுறீங்க. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது, அதுவும் நம்ம ராஜ்யத்தை நமக்காக நாம் ஸ்தாபனை பண்ணுறோம். அதில் எல்லோருமே தேவை, ராஜாவிலிருந்து வெட்டியான் வரைக்கும் வரிசைக்கிரமமாக இருப்பாங்க. கடைசியில் எல்லாத்துடைய காட்சியும் கிடைக்கும். யாராருக்கு என்னென்ன பதவி, என்னென்ன தப்பு பண்ணதுனால அவங்களுக்கு அந்த பதவி. அப்போ கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா? நம்ம கூட இருந்தவங்க, நமக்கு கீழே இருந்தவங்க ராஜாவாக இருப்பாங்க, நம்ம கீழான பதவி அடைஞ்சால் அது என்ன மாதிரி வலியை கொடுக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறார், எச்சரிக்கையாக இருங்க, இது ராஜ்யம் இல்லையா? கோபுரத்தில் மேலேருந்து விழுந்தா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் நம்மளை கோபுரத்துக்கு மேலே இட்டுட்டு போகிறாரு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இல்லைன்னா நாராயணன் ஆகிறதுக்கு பதிலாக வேலைக்காரி ஆகிடுவோம். ஏன்னா ராஜ்யத்துக்கு அவங்களும் தேவையாச்சே. கோபுரத்தில் நாராயணன் மட்டுமா இருக்கிறார், வேலைக்காரியும் இருப்பாங்க, இல்லை சாமரம் வீசிட்டு இருப்பாங்க. இதில் நம்பர் 1 தாசதாசி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கிருஷ்ணரை பார்த்துக்குவாங்க. அதுலேயும் அந்த தாசதாசிலையும் நம்பர் 1 யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் கிருஷ்ணரை பார்த்துக்குவாங்க. பலவிதமான தாசதாசிகள் இருப்பாங்க. ஒரு சிலர் பாத்திரத்தை கழுவாங்க, ஒரு சிலர் கிருஷ்ணருக்கு ஊட்டி விடுவாங்க, ஒரு சிலர் அனைத்தையும் தூய்மைப்படுத்துவாங்க. எல்லாமே இந்த சங்கமயுகத்திலிருந்து தான் வெளிப்படுறாங்க. இப்போ பண்ணுற முயற்சியை பொறுத்து தான். முதல் நம்பரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல பதவி அடைவாங்க. அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குது இல்லையா? பாபாவும் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சில குழந்தைங்க ஞானத்தை அற்புதமாக எடுத்தாலும் யோகத்திலேயே இருக்கிறதில்ல, யோக பலமே அந்த குழந்தைக்கு இல்லை அப்படின்னு பாபாவுக்கு உணருது. ஸோ அது நமக்கே தெரியும் இல்லையா? நம்ம யோகத்தில் இருக்கிறோமா இல்லையா, என்னதான் முரளி பக்காவாக எடுத்தாலும் யோகம் இருக்குதா இல்லையான்றது நமக்கு தான் தெரியும். சில பெண்கள் தங்கள் கணவன்மார்களை விட பக்காவாக முயற்சி பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, 2 பேரும் பாபா குழந்தையாக இருக்கும்பொழுது. ஒருவர் ஞானத்தில் இருக்கும் பொழுது, அதாவது 2 பேருமே, கணவன் மனைவி 2 பேருமே ஞானத்தில் இருக்கும் பொழுது, யாராவது ஒருவர் கணவனோ அல்லது மனைவியோ சொல்லுவாங்களாம், பாபா இன்னொரு சக்கரம் சரியாக வரமாட்டேங்குது. ஏன்னா 2 பேரும் 2 சக்கரன்றார் கணவன் மனைவி. அப்போ 2 சக்கரமும் ஒன்றா வந்தால் தானே ஸ்மூத்தாக போக முடியும். அப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு எச்சரிக்கை கொடுக்கணும், அலட்சியமாக இருக்காத. ஏன்னா இது இல்லற மார்க்கம். ஒருத்தர் விழுந்தாலும் இன்னொருத்தரும் சேர்த்து பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க கீழே. ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? விகார நெருப்பு கப்புன்னு பற்றிக்கும். அப்போ எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
இது இல்லற மார்க்கம். இப்போ ஜோடிகள் சமமாக இருக்கணும், அந்த மாதிரி முயற்சி பண்ணணும். மற்றவரையும் அலட்சியமாக இருக்கிறவரையும் உங்களை மாதிரி ஆக்கணும். இறுதியில் நீங்கள் 2 பேரும் ஒட்டுமொத்த உலகத்தையும் மறந்துடுவீங்க, அப்படியே பாபா நினைவிலே மூழ்கிடுவீங்க. நீங்கள் அன்னப்பறவைகள், புனித அன்னப்பறவைகள். இந்த மாதிரி குடும்பமும் இருக்குது இல்லை? எல்லா குடும்பத்திலும் கணவன் மனைவி 2 பேரும் பாபா குழந்தை ஆகிறது கிடையாது. பெரும்பான்மையான வீட்டில் ஆகிறது கிடையாது, அதுதான் உண்மை. ஒரு சில வீட்டில் தான் ஆகுறாங்க. ஸோ அப்போ ஞானத்தை எடுத்தவங்க அன்னப்பறவையாகவும், இன்னொருத்தர் எடுக்காதவர் கொக்காகவும் இருக்கிறார். கொக்கு அசுத்தமான தண்ணியில் இருக்கும், அசுத்தமான உணவெல்லாம் சாப்பிடும். அன்னப்பறவை அப்படி சாப்பிடாது, சுத்தமான நீரில் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனை வரும். அதை பாபா கொக்கும் அன்னப்பறவையும் ஒன்றா இருக்கிறது கஷ்டம் அப்படின்லாம் கூட சொல்லுவார். ஒருவருக்கு ஒரு குறையும் இன்னொருத்தருக்கு வேறொரு குறையும் கூட இருக்கலாம். இந்த மாதிரியும் இருக்கும். பாபா குழந்தை ஆகியே 2 பேரும் பாபா குழந்தையாகி ஒருவருக்கு ஒரு பலகீனம் இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு பலகீனம் இருக்கும். ஸோ இது டக் ஆஃப் வார்ன்றார். அந்த கயிறை 2 பக்கமும் பிடிச்சி இழுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு போட்டி. இது அதிக முயற்சி தேவைப்படுது. மலை மேலே ஏறுறோம் நாராயணன் ஆகிறதுக்கு. ஆனால் இது ஈஸி தான், ஜஸ்ட்டு நீங்கள் நினைவிலே இருக்கணும். அதிக முயற்சி, ஆனால் ஈஸியான முயற்சி தான். பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்றது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைய முடியும். ஒரு பைசா செலவு பண்ணாமல் மிக உயர்ந்த பதவியை அடைய முடியும். இன்றைக்கி எல்கேஜியில் குழந்தைய சேர்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் காசு கட்ட வேண்டியதாக இருக்குது, நல்ல ஸ்கூலாக இருந்தால். ஆனால் இந்த பூமி சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் நம்பர் 1 பதவி ஸ்ரீ நாராயணன். ஒரு பைசா செலவு பண்ணாமல் உங்களால் ஆக முடியும். அப்போ எவ்வளோ சூப்பரான வாய்ப்பு, என்ன மாதிரி லாட்ரி சீட்டு இது. அதிலும் குறிப்பாக யார் ஏழையாக இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப அற்புதமாக சேவை செய்கிறாங்கன்ற. ஏன்னா ஏழை குழந்தைங்களுக்கு பற்று இருக்காது. அங்கே என்ன இருக்குது பற்று வைக்கிறதுக்கு? வீட்டிலேயே எதுவும் இருக்காது இல்லையா? ஸோ அதுதான் பாபா சொல்கிறார். யாரெல்லாம் வெறுங்கையோடு யஜ்யத்துக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் நிறைய செல்வத்தோடு வந்தாங்க, பணக்கார குடும்பத்தில் இருந்தெல்லாம் கூட வந்தாங்க, ஆனால் அவங்கெல்லாம் இப்போ இல்லை, பாபா விட்டு போயிட்டாங்க. ஆனால் ஏழை குழந்தைங்க மிக உயர்ந்த பதவி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நல்லது. பாபா சொல்கிறாரு, ஞான வாளில் யோக பலம் இருக்கணும், உள்நோக்கு முகமுடையவராக இருக்கணும் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும். ஸோ ஞான வாளில் யோக பலத்தை நிரப்பினாதான் அந்த ஞானம் வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் எது பண்ணாலும் நான் ஆத்மா, நான் ஆத்மா, என்னுடைய அப்பா கிட்ட இருந்து கட்டளை கிடைச்சிருக்குது, அவரை நிரந்தரமாக நினைக்கணும்னு அப்படின்னு உங்கள் மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஞான வாளில் யோக பலம் நிரம்பும். ஒரு தந்தையோட மட்டும்தான் உண்மையான அன்பு இருக்கணும். மற்றவங்களாம் வழிபோக்கர்கள். ஒரே ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோம், அவங்கவுங்க ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்கிடுவாங்க. ஸோ அதனால் புத்தி பாபா கிட்ட மட்டும்தான் இணையணும், வேறு யாரோடையும் புத்தி இணைஞ்சிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் அல்லது பிரதர் மேலே புத்தி இணைஞ்சிடுது. இதனால் என்ன ஆகிடுதுன்னா அவங்க கூட இருக்கிறவங்க மேலே அவங்க இறந்த உடனே அவங்க உடம்புல பிரவேசம் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு தான் எப்போவுமே ஒரு பாபாவை நினைக்கணும், நம்ம பக்கம் கவனத்தை திருப்பாமல் பாபா கிட்ட கவனத்தை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா மாட்டிக்குவீங்க. உங்களுடைய பற்றை உங்களுடைய உடலிலிருந்தும் உடலின் உறவுகளிலிருந்தும் அறுத்தெறியுங்கள். பற்றே இருக்கக்கூடாது. இந்த உடம்பே நம்மளது கிடையாது, இது பாபாவோடது, கடனாக கொடுத்துருக்கிறார் முயற்சி பண்ணுறதுக்காக. அப்படி இருக்கணும். அப்புறம் ஏது உறவுகள் இல்லையா? இது பாபாவுடைய உடம்புனா உறவுகள் எல்லாம் பாபாவுடைய குழந்தைங்க தான், அது நமக்கு சகோதரர்கள். அதுவும் என்ன, இந்த ஞானத்தை கொடுக்குற அளவுக்கு தான் நமக்கு அவங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, வேறு எந்த உறவும் கிடையாது. உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே
கணவன் மனைவி 2 பேரும் பாபா குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுத்து போட்டி போட்டு முன்னேறணும். அன்னப்பறவையாகி உயர்ந்த பதவியை அடையணும். கல்லை பொறுக்கக்கூடாது, ரத்தினத்தை தான் பொறுக்கணும். அதாவது ஞான ரத்தினங்கள் தான் உங்கள் வாயிலிருந்து வெளியில் வரணும். இனிமையான வார்த்தைகள் தான் வரணும். கோபத்துடைய அம்சம் கூட இருக்கக்கூடாது. உங்களுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்கணும். ஸ்லைட்டாக சலனமிச்சு அழகாக இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கூட வந்துடக்கூடாது. அப்போ எவ்வளோ அதுக்கு தான் சொல்கிறார், பார்த்தும் பார்க்காம இருக்கிற பயிற்சி இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா வரதானம் சொல்கிறாரு, உங்களுடைய கர்மேந்திரியங்களை செயல்பட வைக்கக்கூடிய சாட்சியாளராகுங்கள், எதையும் செய்பவராகாதீர்கள், அசரீரியாகி செய்விப்பவராகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ இந்த உடலை எடுங்கள், எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ இந்த உடலை விடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலில் காரியம் செய்யுங்க, காரியம் செய்கிறதுக்கு இந்த உடலை ஒரு ஆதாரமாக எடுங்க. காரியம் செஞ்சு முடித்தோடனே அதுக்கப்புறம் இந்த உடம்பு தேவையில்லை, வெறும் ஆத்மான்னு நினச்சிக்கோங்க. குறிப்பாக இந்த உடலை ஆதாரமாக எடுத்து அனைத்தையும் செய்கிற நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறத ஒருபோதும் மறக்காதீங்க. இல்லை, உடலை ஆதாரமாக கொண்டு இந்த உடலை பயன்படுத்தி வேலை செய்ய வைக்கக்கூடிய ஆத்மா நான், ஆத்மாதான் நான் அப்படிங்கிறது ஒருபோதும் மறக்கக்கூடாது. எப்படி நீங்கள் ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து, தம்பி அங்கே போய் அந்த கடையில் போய் இதை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாங்கிட்டு வர்றவன் வேறு, சொன்ன நீங்கள் வேறன்னு உங்களுக்கு உணர முடியுது இல்லை? அந்த மாதிரி வேலை வாங்குகிற ஆத்மா நீங்கள் வேற, உங்கள் கட்டளைக்கு ஏற்ப வேலை செய்கிற இந்த உடல் வேற, இந்த கர்மேந்திரியங்கள் வேற அப்படின்னு நீங்கள் உணரணும். அதிலிருந்து விடுபட்டு இருக்கணும். எதையுமே நான் செய்கிற உணர்வு இருக்கக்கூடாது, செய்ய வைக்கிற உணர்வு தான் இருக்கணும். எவ்வளோ சூப்பரான விஷயம் தெரியுமா? அப்போ அதுதான் பாபா சொல்கிறல, கடினமாக உழைக்கிறது, என் குழந்தைங்க கடினமாக உழைக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா உடலும் நானும் ஒன்றுன்னு நினச்சிட்டு நான் செய்கிறேன்னே நினைக்குது. நான் கட்டளை இடுறேன், இந்த உடம்பு செய்யுதுன்னு நினைக்கும் பொழுது இந்த உடம்பே நான் கிடையாது, என்னதுமே கிடையாது, அது பாபாவோடது இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு டயர்டே ஆகாதுன்றார். ஸோ அதனால் எதையும் செய்பவன்ற உணர்வு வேண்டாம், செய்விப்பவன்ற உணர்வு இருக்கணும். ஸோ அதனால் எந்த காரியம் செய்தாலும் இடையில 1 நிமிஷம் 2 நிமிஷம் டக்குன்னு அசரீரி ஆகிற பயிற்சி பண்ணுங்க இல்லையா? அசரீரினா உடலற்ற ஆத்மா நான். அந்த பயிற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா கடைசி நேரத்தில் நல்ல உதவி கிடைக்குன்ற. உடலை விட்டு பிரியும் போது டக்குன்னு இப்போவே நீங்கள் அதுக்கு தான் டிராஃபிக் கண்ட்ரோல் அடிக்கடி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் குறைஞ்சது. இது இல்லாமல் அடிக்கடி வெறும் ஆத்மா. ஒரு சில சென்டர்லாம் பார்த்திங்கன்னா முரளி படிக்கும் பொழுதே அந்த இப்போ வருது இல்லையா இந்த லைனை, இதை வரும்பொழுதே அப்படியே 2 நிமிஷம் அப்படியே அந்த படிக்கிற பிரதர் அப்படியே அமைதியாக இருப்பார். எல்லாருமே அப்படியே அந்த நேரம் அப்படியே அமைதியாக ஆத்மாவாக இருப்பாங்களாம். ஸோ அப்படி இருங்க. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தின் எஜமானனாக ஆகணும் அப்படின்னா உலகத்துக்கே சக்தி கொடுப்பவராக ஆகுங்கள் இல்லையா? ஏன்னா அந்த சொர்க்கத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. எப்படி உருவாக்குறீங்க? தூய்மை ஆக்குறீங்க சக்தியின் மூலமாக. ஸோ அப்போ உலகம் ஃபுல்லாக யார் அதிகமாக சக்தி கொடுக்குறாங்களோ 24 மணி நேரமும் அவங்க தானே உலகத்துக்கு எஜமானர் ஆக முடியும். அதை தானே பிரம்ம பாபா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை தான் நாமளும் பண்ணணும் இல்லையா? மற்ற சேவை 24 மணி நேரம் உங்களால் பேச முடியாது. ஸோ ஆனால் மனசா சேவை 24 மணி நேரம் பண்ண முடியும். ஏன்னா மனசு நீங்கள் நினைக்காட்டினால எதையோ ஒன்று நினைக்க தான் போகுது. அதுக்கு பதிலாக நான் பரமாத்மாவுடையவன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், உலகத்துக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் அவங்க தான் உலக மகா சக்கரவர்த்தி ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம், முரளி, ஸ்லோகன் எல்லாமே. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.